சாய்ராம், ஓம் சாய்ராம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷிரடியில் மகாலட்சுமி டெம்பிளில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல், நம்ம எல்லாம் சாய் சச்சிர படித்த எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சாய்பாபா வந்து பாலா கணபதி அவங்களுக்கு வந்து வயிற்று வலி இருக்கும், தீராத வயிற்று வலி இருக்கும். அந்த வயிற்று வலி இருக்கும்போது பாபா சொல்லுவாங்க, நீ வந்து மகாலட்சுமி டெம்பிளுக்கு போ, அங்கே ஒரு கருப்பு நாய் வரும், அந்த நாய்க்கு வந்து தயிர் சாதம் வையோட வயிற்று வலி சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அவர் வீட்டுக்கு போய் பார்ப்பாரு. அதே மாதிரி சாதமும் தயிரையும் எடுத்துகிட்டு வந்து கலந்துட்டு இந்த மகாலட்சுமி கோயில்கிட்ட வருவார். ஒரு கருப்பு நாய் வரும், வந்த உடனே அந்த நாய்க்கு வைப்பார். அந்த நாய் சாப்பிட்டு போனோன்னா அவர் வயிற்று வலி சரியாயிடும். அப்படி ஒரு அற்புதம் நடந்த ஒரு கோயில் தான் இங்கே இருக்குது ஷிரடியில். இது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியோட விக்கிரகம் வச்சுருக்காங்க, அஷ்டலட்சுமிகள் இருக்காங்க, நம்ம சாய்பாபாவுக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது, நவகிரகங்கள் இருக்காங்க. இது எல்லாமே அப்படியே வரிசையாக நம்ம தரிசனம் பண்ணிட்டு வருவோம். மகாலட்சுமி தரிசனம் பண்ணிக்கங்க. நம்ம மகாலட்சுமி கடாட்சம் எல்லாத்துக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். சாய்ராம், இந்த கோயில் பாபா இருக்கும் போதே இருந்த ஒரு கோயில். பாபா வந்து பாலா கணபதிக்கு வயிற்று வலி அப்படின்னு வரும்போது பாபா எப்படியாவது அந்த வலியை வந்து குணப்படுத்திடுவாருன்னு தெரியும். ஆனால் மகாலட்சுமி கோயிலுக்கு போ, அங்கே ஒரு கருப்பு நாய் வரும், அந்த நாய்க்கு நீ தயிர் சாதம் வை, அந்த நாய்க்கு தயிர் சாதம் வச்ச உடனே அவனோட வயிற்று வலி சரியாகும் அப்படின்னு சொல்லி பாபா சொன்னார் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கும். அதே மாதிரி பாலா கணபதி வந்து செஞ்ச உடனே அவர் வயிற்று வலி பறந்து போயிடுச்சு. அப்படியோட அற்புதமான கோயிலை தான் நீங்கள் பார்த்து தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சாய்ராம், முதல்ல கணபதியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நவகிரகங்களை வணங்கிட்டு இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு 7 கல் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து 7 நதிகளை குறிக்கிறதுக்காக இந்த 7 கல் வச்சுருக்காங்க. அப்படியே சிவபெருமானும் நந்தீஸ்வரன் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம சாய்பாபாவை தரிசனம் பண்ணிக்கலாம். மகாலட்சுமி கிட்ட எல்லாருக்காகவுமே பூஜை பண்ணியாச்சு சாய்ராம். எல்லாருக்காகவுமே அவங்க மந்திரங்கள் சொல்லி பூஜை பண்ணி கொடுத்தாங்க. सूक्तम श्रीगामाथम सर्वे पद्दान्य पद्दिपद्पत्रि पृथ्वी बलासाक्षी ऋषभे विश्वमानुकुले तात्पाद पद्मैशाने देतसो पद्दानुर पद्दास्मय सत्रम भावनमा सदाई उदय धंधाई वादरी धन्य जुष्टाम देवी सर्वकामा देवी प्रभु भगवती वल्लभे मनुकुतम प्रसिद्ध महाविष्णु पत्नी क्षमा देवी महादेवी माधव प्रियम लक्ष्मी नाम महालक्ष्मी का विश्वपत्नी या धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् आनंद कृपा सिद्धि देवी सर्वसिद्धि अपराधि देवी नामता जब तक समय समारोह होमा विधाचम मानमहिते நம்ம கூட வந்த அத்தனை சாய் பக்தர்களுமே மகாலட்சுமி கிட்ட அவங்க கிட்ட இருந்த காசு கொடுத்து மகாலட்சுமியோட ஆசீர்வாதத்தோட அவங்களுக்கு பூஜை பண்ணி அந்த காயினை திருப்பி வாங்கி அவங்களோட பூஜை அறையில் வச்சுக்க சொல்லி பூஜை பண்ணி கொடுத்தாங்க. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே மகாலட்சுமி நல்லபடியாக தரிசனம் பண்ணி உங்களோட கோரிக்கையை சொல்லுங்கள் சாய்ராம். உங்களோட வறுமையெல்லாம் நீங்கி உங்கள் மனசில் ஒரு கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். அப்படியே நம்ம அஷ்டலட்சுமிகளையும் வழிபட்டு நம்ம கிளம்பிட்டோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் அத்தனை பேருக்குமே மகாலட்சுமியோட கடாட்சம் முழுமையாக கிடைக்கட்டும். ஷிரடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகாலட்சுமி கோயிலில் வந்து மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள் சாய்ராம். ஓம் சாய்ராம்.